ஆளுங்கட்சி ஆகுறாரா இல்லையா தெரியல. அதிமுக பொதுச் செயலாளருங்கிற அந்த பதவியை விட்டுறக்கூடாதுங்கிறது எடப்பாடி ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஏன்னா ஒரு நல்லெண்ணத்தில் இருந்திருந்தால் இருக்கிறார் என்றால் டிடிவியையும் ஓபிஎஸ்ஸையும் கூப்பிட்டு பேசுறது இல்லையோ, அவர் பேசலங்க, ஒரு கமிட்டியை போடுங்க அதிமுகல, தென் மாவட்டங்களில் உள்ள முக்கியமான ஆட்களை கூப்பிட்டு பேசுங்க. என்ன டிமாண்ட், உங்க டிமாண்ட் என்ன? இல்லப்பா சேர்க்கறதுக்கு வேலை இல்லை, நம்ம எப்படி நிக்க போறீங்க நீங்க சொல்லுங்க. இதை மாதிரி பேசலாம்ல. பிஜேபி பார்த்துக்கிட்டோம், பிஜேபி பார்த்துக்கிட்டோம்னா பிஜேபிக்கு என்ன இருக்கு? வெற்றிங்கிறது உங்களுக்கு தானே தேவை. பிஜேபி எதுக்கு பார்த்துக்கணும்? ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கு. பிஜேபி போன ட்ரிப்பு ஆளுங்கட்சியா இருந்து திமுக தோத்துருச்சு, இந்த முறையாவது பிடிக்கும், ஆட்சியை பிடிக்கும். அவங்களுக்கு போன ட்ரிப்பு 4 எம்எல்ஏ, இந்த ட்ரிப்பு 8 எம்எல்ஏ கிடைக்கணும்னு அந்த ஒரு கனவு தாண்டி வேற என்ன இருக்கு பிஜேபிக்கு? உங்களுக்கு தான் தேவை அது. அதனால எடப்பாடி அவருக்கு சுயநலம் தான், பொதுச் செயலாளரா இருக்கணும். அது அதிமுக வேற யாரும் இருந்துடக்கூடாது செகண்ட் லைன்ல. அதனாலதான் அந்த பயம் தான். ஓபிஎஸ் மேல பயம், டிடிவி மேல பயம், சசிகலா மேல பயம். வேற என்ன பயம் இருக்கு?